Hi guys, welcome back to our channel. So this is your boy Sanjay back with another video. And எப்பவும் போல இன்னைக்கும் நம்ம ஒரு சூப்பரான கண்டென்ட் இதோட வந்திருக்கோம். And அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா how to apply hair oil. ஸோ இது வந்து நம்ம எல்லாருமே பண்ணுற விஷயம் தான், பட் ஆனால் கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கேள்விக்குறி இருக்கக்கூடாது. நீங்கள் யார் கேட்டாலுமே வந்து இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஓகே, மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஹேர் வந்து ட்ரையாக இருக்கணும். அண்ட் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரை வந்து நல்லா கோம் பண்ணிடுங்க. ஆயில் அப்ளை பண்ண பிறகு வெளியே போகிறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டஸ்ட்டை வந்து மேலே செட்டில் ஆச்சு அப்படின்னும் போது ஆயில் வந்து நம்ம ஸ்கேல்பில் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படும். ஸோ ப்ளீஸ் அவாய்ட் தட். ஷார்ட் ஹேர் இருக்கவங்களுக்கு ரொம்பவே ஈஸிங்க. ஏன்னா வந்து ஷார்ட் ஹேர் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்கேல்பில் தடவை போகிறீங்க. அண்ட் தென் மீதி இருக்க எக்ஸஸ் ஆயிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே அப்படியே ரப் பண்ணி விட போகிறீங்க. ஸோ சிம்பிள் ஆஸ் தட். பட் லாங் ஹேர் வச்சுருக்கவங்களுக்கு வந்து அப்படி கிடையாது. வி கேன் ஸ்ப்ளிட் இட் இன்டு 3. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பில் இருக்கும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிட் பார்ட். ஸோ இதுதான் மிட் பார்ட். அண்ட் லாஸ்ட் எங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ட்ரையாக இருக்கும். ஸோ அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் வந்து அப்ளை பண்ணியே ஆகணும். ஸோ மோஸ்ட்லி டேமேஜ் ஆகிற இடமும் அதுதான். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஆயிலை வந்து நல்லா அப்ளை பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஓகேங்க, ஆயில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நான் லாஸ்ட் 2 டிப்ஸோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த லாஸ்ட் 2 டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி 3 days ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் பாத் எடுத்துருங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் 3 daysக்கு மேலே போச்சு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நம்ம டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கேல்பில் வந்து உட்காந்துரும். ஸோ ஒன்ஸ் அது உட்காந்துருச்சு அப்படின்னும் போது நீங்கள் என்னதான் ஆயில் போட்டாலும் வேஸ்ட்டு தாங்க அது. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் ஷவர்லேருந்து வெளியே வந்த பிறகு ஒரு 1 or 2 drops, ரொம்ப கிடையாது, 1 or 2 drops வந்து கோகோனட் ஆயில் வந்து கையில் எடுத்துட்டு நல்லா ரப் பண்ணிக்கோங்க. நல்லா ரப் பண்ணிவிட்டு ஹேர் மேலே வந்து அப்படியே கொஞ்சம் செமி ட்ரையாக இருக்கும் இல்லையா. ஸோ அதாவது நீங்கள் ஃபுல்லி வெட்டாக இருக்கிறத விட கொஞ்சம் டவல் ட்ரை பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து மாய்ஸ்சர் இருக்கும், லைட்டாக வெட்டாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோகோனட் ஆயில் 2 drops மட்டும் போட்டுட்டு அதை வந்து அப்படியே ஈவனாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரிஸி ஹேர் எல்லாமே வந்து இருக்காமல் இருக்கும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண இந்த டிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 5 years நான் என்னுடைய லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டிப் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்தது அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எதாவது ரிசல்ட் வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் நமக்கு ஃபிட்னஸ் பேஜ் இருக்குது. ஸோ ஃபிட்னஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் அங்கே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்ண பார்க்குறேன். ஸோ நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until it's bye bye from Sanjay Ganesh.